ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இவாஞ்சலின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூரி செய்ய போகிறோம். இந்த பூரி பார்த்திங்கன்னா ரவையில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அது கூடவே உருளைக்கிழங்கு மசாலாவும் நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரவையை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, ரவை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் போட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அதே மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு நான் மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மறுபடியும் பரட்டி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மூடி போட்டு விட்டுடலாம். நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதையும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கடுகு பொரிச்சதையும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்குறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வேக வச்சு இந்தமாரி தோலை எடுத்துட்டு இதுமாரி மசித்து வச்சுருக்கிறேன். ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன். தக்காளி பார்த்தா நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துடலாம். நான் உருளைக்கிழங்குல கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சேன். அதனால் இப்போ வந்து தக்காளி கூட நாங்கள் உப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இறக்கிடலாம். இப்படியே திக்காக வேணும்னாலும் வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். பூரிக்கு வந்து மாவு தேய்ச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. ரொம்பவும் திக்காகவும் வேணாம், ரொம்பவும் லேசாகவும் வேணாம். இந்த மாதிரி இருந்தால் போதும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம பூரி இப்போ போட்டு எடுத்துடலாம்.
இதுதான் சூப்பரான புசு புசுன்னு பூரி வந்துடுச்சு. பாருங்க, இந்த பூரி வந்து ரவையில் தான் செஞ்சது அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு கப்பு மாவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 10 பூரி வந்திருக்குது. நம்ம கோதுமை மாவில் செஞ்சோம்னா உடனே பூரி உப்பி மேலே வரும், கொஞ்ச நேரத்தில் அப்படியே சப்பி போயிடும். ஆனால் இந்த ரவையில் செஞ்சது மாத்திரம் ரொம்ப நேரத்துக்கு நல்லா புஷ்ஷுன்னு நல்லா இருந்துச்சு. மீதி இருக்கிற தேய்ச்சி வச்ச மாவையும் பூரியாக போட்டு எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் எவாஞ்சலின்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.